அனுமதி இல்லை. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது. விடில் எரித்தாலும் தளரக்கூடாது. முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முழுகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. அணையக்கூடாது. நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை திரும்பக்கூடாது. மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பாதையும் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை. பாதை கடினம், நின்று விடக்கூடாது. ஓம் சாந்தி. எப்படி புத்தாண்டு பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரியான ஃபரிஸ்தா எப்படி பிரம்மா பாபா சூட்சுமோதனத்துல ஃபரிஸ்தா சுரூபத்துல இருக்காரோ அதே போல நம்மளும் அந்த சுரூபத்துல மாறணும். அதுக்காக பாபா என்னெல்லாம் சொல்றாரு, ஃபரிஸ்தா ஆகணும் குழந்தைங்களே. அவரே ஃபரிஸ்தா அப்படிங்கிறத அனுபவம் பண்றதுக்காக நம்ம பிப்ரவரி மாசத்துல என்ன பண்ணோம், நம்ம அவர் தான் ஃபரிஸ்தா அப்படின்னு ஒரு பட்டி பண்ணோம். ஞாபகம் இருக்கா? 31 நாள் பட்டி மறந்து போச்சா? அப்ப நம்ம அந்த நினைவுல மூழ்கி இருந்தோம். நினைவுல அந்த அளவு மூழ்கி இருந்தோம். அப்ப நம்ம ஆத்மாவனுடைய தாகத்தினுடைய அந்த மன அமைதி, மன நிம்மதி கிடைச்சது. நினைவுல நம்ம மூழ்கி இருக்கணும் அப்படின்னா அந்த பிராமண வாழ்க்கையில சில விஷயங்கள் தடை செய்யப்படணும். அதற்காக இப்போ பட்டி நடந்துட்டு இருக்குது. பட்டியோட பேரு தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி இல்லை. என்ன பட்டி போயிட்டு இருக்குது? தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி இல்லை. இதான் பட்டியோட பேரு இல்லையா? இந்த தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி கிடையாது அப்படிங்கிற அந்த பட்டி என்னுடைய நம்ம 7வது நாள்ல வந்துட்டோம். இப்ப என்னுடைய சேவை டிஸ்பென்சரியில இருக்கிறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அப்ப டாக்டர் கிட்ட சில விஷயங்கள் அவங்க ஷேர் பண்றாங்க. அப்ப நானும் அங்க இருக்கிறதுனால நம்ம அதை கேட்க வேண்டியதா இருக்குது. நம்ம கேட்கிறோம். முதல்ல டாக்டர் என்ன பண்றாங்க, அந்த நோயினுடைய விஷயத்த கேட்கறாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்ப நம்ம சிம்டம்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அதுலயும் தெரியல அப்படின்னா நம்ம எக்ஸ்ரே பண்ண வைக்கிறாங்க. டாக்டர் இந்த எக்ஸ்ரே எடுங்க, அந்த எக்ஸ்ரே எடுங்க, அந்த ஸ்கேன் பண்ணுங்க. அப்புறம் எல்லா ரிசல்ட்டும் வந்த பிறகு அவங்க டயக்னோஸ் பண்றாங்க, அதை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு என்ன செய்யணும்னு சொல்றாங்க, இன்னொன்னு என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு பிபி இருக்குது அப்படின்னா நீங்க உப்பு சாப்பிடக்கூடாது, கம்மி பண்ணிக்கணும். பொரிச்ச உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்புறம் நீங்க வாக்கிங் பண்ணணும், டெய்லி இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னும் போக நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சுகர் அப்படின்னா சுகர் சாப்பிடக்கூடாது. ஹார்ட்டினுடைய ப்ராப்ளம், இதயத்தினுடைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. எப்படி அந்த டாக்டர் ஸ்தூல ரீதியாக என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரோ அதே போல இப்ப ஆத்மாக்கள் வியாதியஸ்தர்கள் ஆயிட்டாங்க, எல்லாம் பேஷண்ட் ஆயிட்டாங்க. சுப்ரீம் டாக்டர் சிவபாபா கிட்ட வந்திருக்கிறாங்க. சிவபாபா அதுக்கு பத்தியும் சொல்றாரு, என்ன செய்யக்கூடாது.
பாபா நம்மளை நல்லா செக் பண்ணிட்டு பாபா சொல்றாரு, குழந்தைகளே என்னென்ன செய்யணும், நீங்க நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்க. நான் என்ன ஒரு விரதம் அல்லனா பத்தியம் சொல்றனோ அதை கடைபிடிக்கணும். அதனால முரளியை படிங்க, அதை கேளுங்க, அதை சிந்தனை பண்ணுங்க, அதை பத்தி எழுதுங்க, அந்த விஷயத்துல ஈடுபடுங்க. ஆனா வீணான விஷயங்கள்ல நேரத்தை செலவழிக்க கூடாது, அதற்கு அனுமதி கிடையாது. மற்றவங்களை பார்க்கறத ஸ்டாப் பண்ணணும், மற்றவங்களை நினைக்கிறத ஸ்டாப் பண்ணணும், அந்த லீக்கேஜ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். அதே போல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு விசேஷத்தா 5 விஷயம் இருக்கணும். அது என்னென்ன ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பார்த்தோம். இப்ப சொல்லுங்க பாப்பா, யாருக்காவது ஞாபகம் இருக்கா பார்க்கலாம். காக்சேஷ்டா பகோ தியானமய அலப் அஹாரி கிரிய தியாகி ஸ்வாதஹா. காக்சேஷ்டா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி காகம் எப்படி சுறுசுறுப்பா இருக்கும்ல, அது தண்ணி இல்லைன்னா கூட எவ்வளவு அது புத்திசாலி ஒரு பறவைன்னு சொல்றாங்க. தண்ணி கிடைக்கலன்னா கூட எப்படியாவது தண்ணி அரேஞ்ச் பண்ணிக்குது, கல்லதிக்கு போட்டு அப்படின்னு காட்டியிருக்காங்களா, ரொம்ப புத்திசாலி. அதே போல சுறுசுறுப்பா இருக்கணும் ஒரு மாணவன் அப்படின்னா, அந்த அளவு சுறுசுறுப்பா இருக்கணும். அடுத்தது பகோ தியானம், அதாவது கொக்கு மாதிரி. கொக்கு எப்படி தன்னுடைய சாப்பாட்டுக்காக கொக்கு எப்படி அயராது ஒரு டயர்ட் ஆகாம ஒரே இடத்துல பொறுமை காத்து அத லட்சியத்தை அதை அடையிறது வரைக்கும், உரிமையின் உருவோட வறுமையின் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு பாட்டு இருக்குல்ல, அதே போல அவ்வளவு அதுக்குள்ள பொறுமை இருக்குது. அது ஆத்துல போய் அதுல நின்றுட்டு ஒரு இடத்துல ஒத்த கால்ல நின்றுட்டு அதனுடைய உணவு வர்றது வரைக்கும் எவ்வளவு கான்சன்ட்ரேஷனோட அது நின்றுட்டு இருக்குது, வெயிட் பண்ணுது, காத்திருக்குது. இதே போல ஒரு மாணவன் அப்படின்னா படிப்புல ஒரு மனநிலையில கான்சன்ட்ரேஷனா படிப்புல கவனம் செலுத்தணும். காக்ஸ்டேஷ்டா பவோதரம். அடுத்தது பார்த்தா 2 பார்த்தாச்சு. அடுத்தது பலாஹாரி, அதாவது சாப்பாட கம்மியா சாப்பிடணும். படிக்கிறவங்க ஓவரா மயிறு முட்டை தொண்டை இப்படி அடைக்கிறது வரைக்கும் சாப்பிட்டா, நெஞ்சு முட்டுறது வரைக்கும் சாப்பிட்டா எப்படி படிக்க முடியும்? தூக்கம் தானே வரும். இப்ப மூட்டையில அழுத்தி அமுத்தி பேக் பண்ற மாதிரி நீங்க சாப்பாடை உள்ள தள்ளி பேக் பண்ணிட்டீங்க, கதவை மூடிட்டீங்க, உள்ள தள்ளி கதவை மூடிட்டீங்க அப்படின்னா எப்படி ராத்திரி தூக்கம் வரும்? எப்படி காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு படிப்பாங்க? அதனால ஒரு மாணவன் அப்படின்னா அவங்க கம்மியா தான் சாப்பிடணும், லேசா சாப்பிடணும், லைட்டா சாப்பிடணும். அப்புறம் நாலாவது கிரகி தியாகி. அவங்க அவங்களுடைய முழு கவனமும் வீட்டினுடைய விஷயங்கள், நாட்டினுடைய விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கணும். இப்ப அதுல எல்லாம் நீங்க நம்மளுடைய புத்தி போகுது அப்படின்னா எப்படி படிப்பை நம்ம படிக்க முடியும் ஒழுங்கா? அடுத்தது ஸ்வாநிந்திரா, அதாவது நாய் மாதிரி லைட்டான தூக்கம், லேசான ஓவரா டீப் விடிய தூங்குறது இல்ல, லேசான தூக்கம். அப்படி தூங்கும் போதுதான் ஒரு மாணவன் என்பவர் மிக நன்றாக படிக்க இயலும். அதே போல நம்ம ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய அந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம மாணவர்களா இருக்கிறோம், நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது யாரு? சிவம் பகவான், சிவ தந்தை. நம்ம இங்க என்ன எதுக்காக படிக்க வந்திருக்கோம்? என்ன ஆகிறதுக்காக படிக்க வந்திருக்கிறோம்? மனிதர்ல இருந்து தேவதை ஆகிறதுக்காக, சாதாரண மனித நிலையிலிருந்து உயர்ந்த நிலை அடையிறதுக்காக படிக்க வந்திருக்கிறோம். அந்த படிப்பை படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால இந்த 5 விஷயமும் நமக்குள்ளேயும் இருக்கணும். சும்மா ஏதோ நம்ம வந்தோம் போனோம் அப்படி ஓட்டிடலாம் அப்படிங்கிற வேலை இங்க கிடையாது. உழைக்கணும், முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும், அனுபவம் பண்ணணும். அதனால தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி இல்லை அப்படிங்கிற இந்த பட்டியனுடைய இன்று 7வது நாள். இன்றைக்கு நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளி பாத்தீங்கன்னா 21/10/2005 முரளியினுடைய மகா வாக்கியங்களை நம்ம பார்க்க போறோம். முரளியினுடைய ஹெட்டிங் பாத்தீங்கன்னா சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆவதற்காக டேட்டை பிக்ஸ் பண்ணுங்க. அப்ப நேரப்படி எவரடி ஆகுங்க. சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆகிறதுக்கான ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி எவரடி ஆயிருங்க. இந்த பட்டியினுடைய சட்டத்தின்படி, ரூல்ஸ் படி தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி கிடையாது அப்படின்னு 3 பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சு தேடி இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் அனுமதி இல்லை. அப்படி எதுக்கு அனுமதி இல்லை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் தடை செய்யப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் அனுமதி இல்லை. அது எது அப்படின்னா, இந்த பழைய உலகம் பழைய சமஸ்காரத்தின் மீது பற்று வைப்பதற்கு இல்ல அந்த சமஸ்காரங்களை நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அனுமதி கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஹே ஹே பண்றது அனுமதி கிடையாது. லாம் லாம் தமிழ்ல பாத்தீங்கன்னா செய்யலாம், பார்க்கலாம், பண்ணிடலாம் அப்படின்னு லாம் லாம்னு சொல்றதற்கு அனுமதி கிடையாது. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போறதுக்கு மற்றும் கலைப்படைவதற்கு அனுமதி கிடையாது. வந்து குழந்தைங்களுடைய 3 ரூபங்கள் இருக்குதோ அதே போல பாபாவுக்கு 3 ரூபம், அப்பா, டீச்சர், சத்குரு. அந்த ரூபத்துல பாபா மீட் பண்ணிட்டு இருந்தாரு. குழந்தைங்களுடைய 3 ரூபம் என்ன? பிராமணன், ஃபரிஸ்தா, தேவதா. பாபா சொன்னாங்க பிராமண வாழ்க்கை அப்படின்னா விலை மதிப்பற்ற அமூல்ய வாழ்க்கை. ஏன் வந்து விலை மதிப்பற்ற அமூல்ய வாழ்க்கை? விலை மதிப்பு ரொம்ப விலை மதிப்ப உள்ளது. ஏன் பிராமண வாழ்க்கை ஏன் அவ்வளவு மகிமை வாய்ந்தது, மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, ஸ்ரீம் பகவான் அப்பாவாக இருந்து நம்ம குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்கிறாரு. ஸ்ரீம் பகவான் டீச்சராக இருந்து குழந்தைகளை நம்மளை பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு வினாடியும் கூடவே இருந்து சத்குரு ரூபத்துல கூட இருந்து நம்மளை பாலனை கவனிச்சிட்டு இருக்கிறாரு. பார்த்து நம்மளை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு, பார்த்து. அதனால நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம் சொல்லுங்க. இப்ப அந்த நேரத்துல எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. ஸ்ரீகிருஷ்ணரை வந்து காட்டுறாங்க மகாபாரதத்துல. ஸ்ரீகிருஷ்ணர் வந்து முதல்ல எப்போ அவர் பிறப்பு கர்ப்பத்துல வராரோ அப்போ அவரை பாதுகாக்கிறதுக்காக அவரை வந்து பிறந்த உடனே எங்க கொண்டு போறாங்க? கோகுலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க, கம்சன் வந்து பாதுகாக்கிறதுக்காக. இவ்வளவு பெரிய பகவான் பரமாத்மா யார் வந்து பிறப்பு கொடுத்தாங்களோ அவங்க அதை விளக்க முடியல. அந்த அவங்கள பாலனை பண்ண முடியக்கூடிய வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா எங்கேயோ இருந்தாங்க ஒரு மாடு மேய்க்கிறவங்க, நந்த பாபாவும் யசோதா மையாவும். அவங்களுக்கு அந்த பொண்ணான வாய்ப்பு கிடைச்சது, அந்த பாக்கியம் கிடைச்சது. அந்த கிருஷ்ணருக்காக ராத்திரிக்குள்ள முழிச்சிருந்தது யாரு? யசோதா மையா. அவங்கள சாப்பாடு கொடுத்து ஊட்டி அவங்க பராமரிச்சது யாரு? யசோதா மையா. அவங்கள சதா பார்த்து கண்ணின் மணி போல வச்சு பார்த்துக்கிட்டது யாரு? அந்த யசோதா மையா. அவருக்காக செலவு பண்ணது யாரு? யசோதா மையா. அதனாலதான் அவங்க வந்து உண்மையான தாயாக இல்லாத பிறகும் கூட யாருக்காக யோசிச்சாங்க, யாருக்காக செலவு பண்ணாங்க, யாருடைய பாதுகாத்தாங்களோ அதனுடைய பலனாக அவங்க தாய் இல்லைன்னா கூட தாயாக யசோதா மையா அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டாங்க. யசோதா தாய், கிருஷ்ணருடைய தாய் அப்படின்னு மகிமை பெற்றுட்டாங்க. அப்ப அதனால பிராமண வாழ்க்கையினுடைய மகிமை ஏன் அப்படின்னா, பிராமணர்கள் ஆகிய நம்ம வந்து நம்மளுடைய பணமாகட்டும் நம்மளுடைய மனமாகட்டும் நம்ம யாருக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்ரீ பகவானுக்காக செலவு பண்றோம். அதனால பிராமண வாழ்க்கையில பிராமணர்கள் எல்லாத்தையும் பரமாத்மாவுக்காக காரியத்துல யூஸ் பண்றாங்க. அவங்க கெட்ட பெயர் யாராவது ஏதாவது நிந்தனை பண்ணா கூட யாருக்காக கேட்டு பொறுத்துட்டு போறாங்க? பகவானுக்காக. அதனாலதான் பிராமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தது. அப்புறம் பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷத்தா தூய்மைதான் சொத்து, தூய்மைதான் அலங்காரம், தூய்மைதான் சுகம் சாந்தியினுடைய தாய். பிராமண வாழ்க்கையில எவ்வளவு உங்களுக்குள்ள தூய்மை இருக்குதோ அந்த அளவுதான் சுகம் சாந்தியும் இருக்கும். ஒருவேளை பிராமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில துக்கம், அசாந்தி, கஷ்டம், உங்க குழப்பம் எல்லாம் இருக்குது அப்படின்னா காரணம் என்ன? அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்ப பாபா சொன்னாங்க தூய்மைதான் சுகம் சாந்தியின் தாய். அப்புறம் பாபா சொன்னாங்க ஃபரிஸ்தா அப்படின்னா யார் அப்படின்னா, யாருக்கு அந்த பழைய உலகத்தின் மேல எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையோ, பழைய சமஸ்காரத்தின் மேல எந்த ஒரு தொடர்பு இல்லையோ அவங்க தான் ஃபரிஸ்தா. யார் அந்த ஃபரிஸ்தா? யாருடைய மனசுல, புத்தியில, சம்பந்தத்துல, தொடர்புல, எல்லாத்துலயும் என்னுடையவர் அப்படிங்கிற உணர்வு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் ஃபரிஸ்தா. அதாவது எல்லாருமே என்னுடையவங்க அப்படின்னு மொத்தமா ஹோல்சேலா, இவங்க என்னுடைய பிரதர், இவங்க என்னுடைய சிஸ்டர், இது என்னுடைய டிபார்ட்மெண்ட், இது என்னுடைய ஊரு, இது எங்க நாடு தமிழ்நாடு அப்படின்னு, நான் இந்தியன், நான் சிஎஸ்கே அப்படின்ட்டு ஒரு லிமிட்டட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபரிஸ்தா கிடையாது. யார் அன்லிமிட்ல இருக்காங்களோ, வேகத்துல இருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. இப்ப அங்க டிஸ்பென்சரி இருக்குல்ல, மவுண்ட் அபுல பாண்டவம்ல நாங்க தானே சேவ் பண்ணிட்டு இருக்கேன். அங்க எழுதியிருக்காங்க வெளியில டிஸ்பென்சரி
இல்ல பாபா டிஸ்பென்சரி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதனால ஃபரிஸ்தா அப்படின்னா மனசு, சொல்லு, செயல்ல, சம்பந்தம், தொடர்புல எல்லைக்குட்பட்டது இருக்கக்கூடாது, எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை இருந்தாதான் அவங்க ஃபரிஸ்தா. அவங்க எல்லாருக்காகவும் இருக்காங்க, எல்லாருமே அவங்களுடையவங்க அப்படிங்கிற ஃபீலிங். நான் எல்லாருக்காகவும் இருக்கேன், யார ஒரு குறிப்பிட்ட மனிதருக்காக இல்லை, எல்லாருக்காகவும் இருக்கிறேன், முழு உலகத்துக்காகவும், முழு உலகமும் என்னுடையது. யார் வந்து எல்லாருக்காகவும் இருக்காங்களோ அவங்க ரொம்ப லேசா இருப்பாங்க, லைட்டா இருப்பாங்க, சுமை இருக்காது அவங்களுக்கு. இது நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? பழைய உலகத்தின் தொடர்பு இருக்கக்கூடாது, பழைய சமஸ்காரங்களை நமக்குள்ள அதுலயும் தொடர்பு இருக்கக்கூடாது, ரெண்டுமே. செகண்ட் பாயிண்ட், லாம் செய்யலாம், பார்க்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அதற்கு தகுதி, அதற்கு அனுமதி கிடையாது. பார்த்து கொள்ளலாம், செய்து கொள்ளலாம், அடைந்து விடலாம், செய்து கொண்டுதானே இருக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ண அனுமதி கிடையாது. யாரப்பா வானத்துல கொண்டு அந்த நிலவை வச்சது, இவ்வளவு மண்டையை உழைச்சு புருஷார்த்தம் பண்ணி எதுக்கு, போங்கப்பா பார்த்துக்கலாம் அப்புறம், இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. என்ன வானத்துல இருக்க நட்சத்திரத்துல பூமியில கொண்டு வரணுமா என்ன? யாரு பண்ணாங்க புருஷாத்தி? யார் முயற்சி பண்ணி, யார் முழுமையானா? எதுக்கு பண்ணலாம்? பண்ணியா பொறுமையா, டைம் இருக்கு. பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எதுக்காக பாபா குழந்தையானோம்? பாபாவனுடைய ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்காக, அவரை நினைவு பண்ணி அவருடைய முழுமையாகி அவருடைய செய்தியை உலக மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம அங்க வந்திருக்கிறோம். பாபாவுக்கு நமக்கு நம்பிக்கை வச்சு நம்மளை தேர்ந்தெடுத்தாரு. இந்த குழந்தைய நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, இந்த குழந்தை நான் சொல்றதை கேட்டு அதை பெரிய பயிற்சி பண்ணி மற்றவங்களுக்கும் அதை சொல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையில பாபா நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த குழந்தை என்னுடைய காரியத்தை முழுமையாக முடிக்கும், இந்த குழந்தை தான் என்னுடைய செய்தியை உலகம் ஃபுல்லா பரப்பும் அப்படின்னு பாபாவுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால பாபா சொல்றாங்க, லாம்னு சொல்லாதுங்க, செய்தே ஆக வேண்டும், செய்யலாம், பார்க்கலாம் கிடையாது, செஞ்சே தீரணும், மாறியே தீரணும், ஆகியே தீரணும். நீங்க தான் கல்பத்துக்கு முன்னாடி செஞ்சீங்க, நீங்க தான் மறுபடியும் செய்யணும், வேற யாரும் செய்யறதுக்கு இங்க கிடையாது, நீங்க தான் செய்யணும். பாபா சொன்னாரு, நீங்க அவ்வளவு பெரிய விஐபி, உங்களுடைய படத்தை, உங்களுடைய சிலையை பார்க்கறதுக்கு எவ்வளவு நீல கியூ நின்று இருக்குது பாருங்க, ஒரு செகண்ட் பாக்குறதுக்கு. நீங்க அவ்வளவு பெரிய விஐபி, விஐபி. அப்புறம் பாபா சொல்றாங்க, நீங்க எந்த அளவுக்கு பொசிஷன்ல, உங்களுடைய சீட்ல, நெத்தி சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கீங்களோ, உங்களுடைய ஒரிஜினல் சுபாவத்துல நிலைச்சிருக்கீங்களோ, அப்போ வந்து ஆப்போசிஷன், தடைகள், குழப்பங்கள்னா நீங்க அதிகமா ஃபேஸ் பண்ண வேண்டிய வராது. அதுல இருந்து நீங்க கீழே இப்ப இறங்கிடுறீங்களோ, அப்பதான் உங்களை பிரச்சனைகள் சூழுது. ஒழுங்கா உங்க சீட்ல பொசிஷன்ல உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. பொசிஷன் அப்படின்னா என்னது? எவ்வளவு ஆத்மாபிமானி ஸ்திதியில இருப்போமோ, எவ்வளவு சமானுடைய நினைவுல இருப்போமோ, எந்த அளவு பரமாத்மா அபிமானியா இருப்போமோ, அந்த அளவு சூழ்நிலைகள், அந்த அதுதான் பொசிஷன். அதுக்கேற்ற அதுல நிலைச்சிருக்கும் போது சூழ்நிலைகள், ஆப்போசிஷன் அங்க வராது. பாபா சொல்றாங்க, மனம், சொல், செயல் மூணுலயுமே சம்பூர்ணம் மற்றும் சம்பனமாகணும். அப்படி கிடையாது, நான் 1ல ஆயிட்டேன், இல்ல 2ல ஆயிட்டேன், இன்னும் 1 தானே அப்படின்ட்டு விட முடியாது. சம்பூர்ண சம்பன்னம், முழுமை நிலை வந்து 3லயுமே ஆகணும். மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, அது கூட எக்ஸ்ட்ரா இருக்கு. பாபா இதுல 3 தான் சொல்றாரு. அப்புறம் பாபா சொன்னாரு, நான் அப்படிங்கிறது எப்பெல்லாம் வருதோ அப்ப நான் ஆத்மா அப்படிங்கிற உணர்வு தானாகவே அங்க நினைவு வரணும். சும்மா சொல்ல மட்டும் கூடாது, அந்த உணர்வு வரணும், ஃபீலிங் வரணும், நான் ஆத்மா. அப்புறம் பிராமண ஆத்மாக்களுடைய சமஸ்காரம் என்ன? பிராமண ஆத்மாக்களுடைய உலகம் யாரு? பிராமண ஆத்மாக்களுடைய உலகம் வந்து பாப் தாதா. பிராமண ஆத்மாக்களுடைய சமஸ்காரம் பிராமன், இந்த ஃபரிஸ்தாவில இருந்து தேவதை. இந்த நேரத்துல வந்து பாபா டாக்டர்ஸை நினைவு பண்ணாரு. இப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, ட்ரில் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்க சொல்றாங்க இல்லையா? அதே போல பாபா சொல்றாங்க, நீங்க கூட எக்ஸசைஸ் பண்ணுங்க. பிராமணன் இருந்து ஃபரிஸ்தாவில இருந்து தேவதை. அதனால நம்ம இப்போ ஒரு ட்ரில் பண்ணலாம், சரியா? 1 நிமிஷத்துக்கு. பிராமணன்ல இருந்து ஃபரிஸ்தாவில இருந்து தேவதா. ஃபர்ஸ்ட் வந்து பிராமணன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி நினைங்க, பாபாவனுடைய கை வந்து என் தலைக்கு மேல இருக்கு. அப்புறம் தேவதைகள் என்ன பண்றாங்க? ஃபரிஸ்தா என்ன பண்றாங்க? ஃபரிஸ்தா சதா பறந்துகிட்டே இருக்கிறாங்க.
தேவதைகள் என்ன பண்றாங்க? சம்பூர்ண நிலையில அவங்க சதா மகிழ்ச்சியாக புன்முறுவலோட இருக்கிறாங்க. முதல்ல இப்போ எல்லாரும் ஸ்டடியா உட்காருங்க, ஸ்ட்ரைட்டா. பரமாத்மாவனுடைய வரதான கரங்கள் என் தலைக்கு மேல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. வரம் கொடுக்கக்கூடிய பாபாவனுடைய கைகள் என் தலைக்கு மேல இருக்கு, ஃபீல் பண்ணுங்க, பாருங்க, ஃபீல் பண்ணுங்க. அடுத்தது பரிஸ்தா, கை ஆட்டுறாரு. முதல்ல தலையில கை வச்சாரு, இப்ப பரிஸ்தா பறந்துட்டு இருக்கான். அடுத்தது தேவதா ஸ்வரூபத்துல எனக்கு கிரீடம் வைக்கிறாங்க அப்படின்னு நினைங்க. தலையில அப்படியே கிரீடம் வைக்கிறாங்க. எனக்கு ராஜ்யாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. ராஜ்யாபிஷேகத்துல கிரீடம் சூட்டு விழா, முடிசூட்டு விழா நடந்துட்டு இருக்கு. கிரீடம் வச்சாச்சு, திலகம் வச்சாச்சு, சிம்மாசனத்துல உட்கார வச்சாச்சு, சம்பூர்ண சம்பன்ன நிலையில ஒரு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. அப்படியே ஸ்மைல் பண்ணுங்க பாப்பா. நேத்துள்ள முரளியில கூட பாத்தீங்கன்னா பாபா தூய்மையினுடைய விஷயத்த மென்ஷன் பண்ணாரு. தூய்மை அப்படின்னா யாரு? சிவம் சாந்தியின் தாய். அதுதான் ராயல்டி, ரியல்டி. நேத்தனுடைய முரளியில நம்ம அதுல டிஸ்கஷன்ல நம்ம கேட்டோம். இன்றைய 3வது பாயிண்ட், மனசு உடைஞ்சு போறது அல்லது களைப்படைவதற்கு அனுமதி கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் பாத்தீங்கன்னா டயர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்தூலமான காரியத்தினால டயர்ட் ஆகிறது கிடையாது. உடல் ரீதியாக மனசுல டயர்ட் ஆயிடுறாங்க, விஷயத்தினால டயர்ட் ஆயிடுறாங்க, பிரச்சனைகளால டயர்ட் ஆயிடுறாங்க. இந்த பிராமண வாழ்க்கையில பிராமன்ல இருந்து ஃபரிஸ்தால இருந்து தேவதை ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு 2 விஷயத்துல அண்டர்லைன் பண்ணணும். ஒண்ணு நிமித்தம் மற்றும் பணிவு. யார் பணிவா இருக்காங்களோ, நிர்மாணம் இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய மரியாதைகள் தானாகவே கிடைக்குது. அவங்க தேடி போகிறதும் இல்லை, வந்தாலும் அவங்க அதை ஸ்வீகாரம் பண்றதும் இல்லை. ஏன்னா அவங்க பணிவா இருக்கிறதுனால அவங்கள தேடி நிறைய மகிமைகள் அவங்கள தேடி வருது, மதிப்பு கிடைக்குது. எந்த அளவு நீங்க மரியாதையை தேடுவீங்களோ, மரியாதையை எதிர்பார்ப்பீங்களோ, அந்த அளவு அது உங்களை விட்டு தூரமா போயிடும். நீங்க யார்ட்டையாவது மரியாதை கொடுங்கன்னு கேக்குறீங்கன்னா அந்த மரியாதை ஒரு நாளும் கிடைக்காது. இன்னைக்கு வாணியனுடைய ஸ்லோகன் இருந்ததுல பின்னாடி நிழல நீங்க துரத்தினாயே நிழல பிடிக்க முடியாது, அது முதுக காட்டினீங்க அப்படின்னா அது உங்க பின்னாடி வரும் அப்படின்ட்டு. அதே போல இந்த மரியாதைய எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது கிடைக்காது. அது வேண்டான்னு போனீங்க அது உங்க பின்னாடியே வரும். பாபா சொன்னாங்க எல்லாரையும் மேல நம்ம சமமான அன்பு வச்சு நிமித்தம் மற்றும் பணிவு அப்படிங்கிற சுரூபத்துல நிலைச்சிருந்து எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ எல்லார்கிட்ட தானாகவே மரியாதை கிடைக்கும். அதனால நான் நிமித்தம் மற்றும் பணிவா இருக்கிறேன், நிமித்தமா இருக்கிறேன், அதனால நான் பணிவா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சுரூபத்துல நிலைச்சிருந்து எல்லாருக்கும் சுப பாவனை சுப ஆசைகளை நீங்க வைக்கும் பொழுது, எல்லாரும் மேலே வைக்கும் போது உங்களுக்கு மரியாதை தானாகவே எல்லாரும் மூலமாக கிடைக்கும். ஆனா நம்ம நிறைய தடவை பார்க்கும்போது ரிசல்ட் படி பார்த்தா நம்ம சுபாவனை சுப காமனை நிறைய பேருக்கு வைக்கிறோம், ஆனாலும் அங்க ஒரு மாற்றமும் நிகழ மாட்டேங்குது. யாரு மேல சுப பாவனை வைக்கிறோமோ அவங்களுக்குள்ள ஒரு மாற்றமும் வரல. இந்த இடத்துல பாபா பாத்தீங்கன்னா பாவம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாரு. பாவம் ஆத்மாக்களுக்குள்ள கல் போல அவ்வளவு அந்த தீய சமஸ்காரம் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்குது. அதை கரைய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கரையிறதுக்கு. அதனால பாபா சொல்றாங்க உங்க காரியத்தை சுபாவனை சிவகாமனை வைக்கிறது அது செஞ்சுட்டே இருங்க, அதனுடைய ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்காதுங்க, அவ்வளவுதான். ஒர்க் வில் பி டன் கீதையில சொல்லியிருக்காங்களா, கடமை செய் பலனை எதிர்பாராதே, அதை செஞ்சுட்டு போங்க, அவ்வளவுதான். நீங்க உங்க கடமையை செஞ்சுட்டே இருக்கிறீங்க, சுப பாவனை சுப ஆசையை ஒருத்தர் மேல வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது வேலை செய்யும், அவங்க மாறுவாங்க. நான் இன்னைக்கு சுபாவனை வச்சேன், நேத்தைக்கு வச்சேன், முந்தானு வச்சேன், நாளான வச்சேன் அப்படின்ட்டு, ஆனா இவங்க மாறல, அதனால பாப்பா எதுக்கு இவங்க மேல சுபாவனை வைக்கணும் அப்படின்னு மனசு உடஞ்சும் போயிடக்கூடாது. வச்சுட்டே இருங்க, கண்டினியூவா வச்சுட்டே இருங்க. காசா பணமா? ஞானம் குணம் சக்திகளை நம்ம எவ்வளவுக்குள்ள நிறைஞ்சிட்டே இருப்போமோ அந்த அளவுக்கு பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டுருவோம். நம்ம நேற்று நம்ம பார்த்தா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். முதல்ல நமக்கு தனக்கு மீஞ்சுதான் தானமும் தர்மமும். தனக்குன்னா என்னது? ஆத்மா எனக்குள்ள முதல்ல மாற்றத்தை கொண்டு வரணும். என்னுடைய கண்கள், என்னுடைய கைகள், என்னுடைய காதுகள், என்னுடைய நாக்கு, என்னுடைய வாய், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய கை மூலமாக செய்யக்கூடிய செயல்கள், என்னுடைய நடத்தை, அதெல்லாம் முதல்ல மாற்றணும். அதுக்கப்புறம் மற்றவங்களை சுத்தி மாத்தலாம். அச்சா, ஓம் சாந்தி.
புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் உணர்ந்து விடக்கூடாது. வெடகெழுத்தாலும் தளரக்கூடாது. முடுக்கள் குத்தினாலும் நொன்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. நீ ஒரு ஜவ்வாலை அணையக்கூடாது. நீ ஒரு காற்று நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை திரும்பக்கூடாது. நீ ஒரு திசை மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு உன் பாதையில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. நீங்கள் விரும்பினால் நான் இதை நேர